CPA இது ப்ரோ சேனல், சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். வருகின்ற PGTRB தேர்வெழுதி பொருளியல் ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB பொருளியல் பாடத்திற்கான மாடல் டெஸ்ட் சீரீஸுக்கான வீடியோவாகும். இது யூனிட் 8 பார்ட் நம்பர் 8. இதில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் அனுப்பி வைக்கப்படும். இந்த வினாக்களை நீங்கள் பார்த்து விடைகளை எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் அனுப்பும்போது அதற்கான மதிப்பெண்களையும் அதனுடைய PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு நீங்கள் நமது சேனலினுடைய கட்டணம் கட்டிய சந்தாதாரராக இருக்க வேண்டும். இதற்கான விளக்கங்கள் பெறுவதற்கு இதில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன் பெறலாம். இப்போ இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு நம்ம போகிறோம். அதற்கு முன்னர் இந்த தேர்வானது எவ்வாறு நடைபெறுகிறது என்றால், முதலில் தலைப்புகளுக்கான மெட்டீரியல் அனுப்பி வைக்கப்படும். அதனுடைய மெட்டீரியலிலிருந்து அன்றே புதிய வினாக்கள் உருவாக்கப்பட்டு இந்த தேர்வானது தினந்தோறும் நடத்தப்படுகிறது. வருகின்ற PGTRB தேர்வில் வெற்றி பெறுவதற்கு இந்த வினாக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். 176வது கேள்வி. உலகின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர். உலகின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர். என்னுடைய ஆப்ஷன்ஸ்: நார்மன் போர்லாக், சுவாமிநாதன், மால்தஸ், மார்ஷல். 177வது கேள்வி. பசுமை புரட்சி ஏற்பட்ட ஆண்டு டேஷ். பசுமை புரட்சி ஏற்பட்ட ஆண்டு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1970, 1980, 1950, 1960. 178வது கேள்வி. நார்மன் போர்லாக் டேஷ் ஆண்டில் நோபல் பரிசை வென்றார். நார்மன் போர்லாக் டேஷ் ஆண்டில் நோபல் பரிசை வென்றார். என்னுடைய ஆப்ஷன்ஸ்: 1960, 1980, 1950, 1970. 179வது கேள்வி. பசுமை புரட்சியை இந்தியாவில் முன்னின்று நடத்தியவர். பசுமை புரட்சியை இந்தியாவில் முன்னின்று நடத்தியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நார்மன் போர்லாக், சுவாமிநாதன், மால்தஸ், மார்ஷல். 180வது கேள்வி. பசுமை புரட்சியின் விளைவாக டேஷ் தானிய உற்பத்தி இந்தியாவில் அதிகரித்தது. பசுமை புரட்சியின் விளைவாக டேஷ் தானிய உற்பத்தி இந்தியாவில் அதிகரித்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: அரிசி, சோளம், கேழ்வரகு, கம்பு. 181வது கேள்வி. டேஷ் ஆண்டில் இந்தியாவில் வங்காள பஞ்சம் ஏற்பட்டது. டேஷ் ஆண்டில் இந்தியாவில் வங்காள பஞ்சம் ஏற்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1933, 1953, 1973, 1943. 182வது கேள்வி. இந்தியாவில் ஏற்பட்ட பசுமை புரட்சி டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் ஏற்பட்ட பசுமை புரட்சி டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: அரிசி புரட்சி, கோதுமை புரட்சி, மஞ்சள் புரட்சி, எதுவுமில்லை. 183வது கேள்வி. பசுமை புரட்சி டேஷாம் 5ஆண்டு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பசுமை புரட்சி டேஷாம் 5ஆண்டு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 2ஆம், 8ஆம், 6ஆம், முதலாம்.
184வது கேள்வி, விவசாய பகுதிகளின் விரிவாக்கம் டேஷ் ஆண்டிலிருந்தே இந்தியாவில் துவங்கப்பட்டிருந்தது. விவசாய பகுதிகளின் விரிவாக்கம் டேஷ் ஆண்டிலிருந்தே இந்தியாவில் துவங்கப்பட்டிருந்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1967, 1957, 1947, 1987. 185வது கேள்விக்கு வந்திருக்கோம். இந்திய பசுமை புரட்சியின் நோக்கங்களில் ஒன்று. இந்திய பசுமை புரட்சியின் நோக்கங்களில் ஒன்று. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஒற்றை பயிர் முறை, இரட்டை பயிர் முறை, பல பயிர் முறை, ஏதுமில்லை. 186வது கேள்வி, பசுமை புரட்சியில் முக்கிய பயிர்களில் ஒன்று. பசுமை புரட்சியில் முக்கிய பயிர்களில் ஒன்று. இதனுடைய ஆப்ஷன்ஸ் கத்தரி, நிலக்கடலை, பஜ்ரா, அவரை. 187வது கேள்வி, 1978-79 ஆண்டில் இந்தியாவில் டேஷ் மில்லியன் டன் உணவு உற்பத்தி இருந்தது. 1978-79 ஆண்டில் இந்தியாவில் டேஷ் மில்லியன் டன் உணவு உற்பத்தி இருந்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 141 மில்லியன், 121 மில்லியன், 151 மில்லியன், 131 மில்லியன். 188வது கேள்வி, பெரும்பாலும் பசுமை புரட்சியின் பயனை டேஷ் ஹெக்டேருக்கும் மேல் வைத்திருந்தவர்கள் மட்டுமே பெற்றனர். பெரும்பாலும் பசுமை புரட்சியின் பயனை டேஷ் ஹெக்டேருக்கும் மேல் வைத்திருந்தவர்கள் மட்டுமே பெற்றனர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 12, 14, 10, 11. 189வது கேள்வி, கீழ்கண்டவைகளில் வணிகப் பயிர். கீழ்கண்டவைகளில் வணிகப் பயிர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நெல், கரும்பு, சோளம், கம்பு. 190வது கேள்வி, கீழ்கண்ட எந்த தானியமானது உயர் விளைச்சல் ரக திட்டத்தின் தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்டது? கீழ்கண்ட எந்த தானியமானது உயர் விளைச்சல் ரக திட்டத்தின் தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் கம்பு, கேழ்வரகு, திணை, குதிரைவாலி. 191வது கேள்வி, இந்தியாவில் பசுமை புரட்சியானது டேஷ் சதவீதம் மட்டுமே தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் பசுமை புரட்சியானது டேஷ் சதவீதம் மட்டுமே தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 40, 50, 60, 70. 192வது கேள்வி, கிரிஷ் சந்நிதி யோஜனா என்பது. கிரிஷ் சந்நிதி யோஜனா என்பது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் விவசாயிகளின் மேம்பாடு, கால்நடைகளில் புரட்சி, தானியங்களில் பசுமை புரட்சி, வேளாண் துறையில் பசுமை புரட்சி. 193வது கேள்வி, பசுமை புரட்சியின் குறுகிய கால நோக்கம். பசுமை புரட்சியின் குறுகிய கால நோக்கம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பஞ்சத்தை போக்குதல், விவசாய உற்பத்தியை பெருக்குதல், பட்டினி நெருக்கடியை தீர்த்தல், விவசாய வேலை வாய்ப்பை உருவாக்குதல். 194வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் பசுமை புரட்சியால் விளக்கப்பட்ட பயிர். கீழ்கண்டவற்றில் பசுமை புரட்சியால் விளக்கப்பட்ட பயிர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மக்காச்சோளம், பருப்பு வகை, அரிசி, கரும்பு. 195வது கேள்விக்கு வந்திருக்கோம். பசுமை புரட்சி தாக்கத்தை கீழ்கண்ட இந்தியாவின் எந்த பகுதி பெறவில்லை? பசுமை புரட்சி தாக்கத்தை கீழ்கண்ட இந்தியாவின் எந்த பகுதி பெறவில்லை? இதனுடைய ஆப்ஷன்ஸ் தமிழ்நாடு, அஸ்ஸாம், பஞ்சாப், ஹரியானா. 196வது கேள்வி, இந்தியாவில் அதிக நீர் பற்றாக்குறை உள்ள மாநிலம். இந்தியாவில் அதிக நீர் பற்றாக்குறை உள்ள மாநிலம். இதனுடைய ஆப்ஷன்ஸ்
ஹரியானா, ராஜஸ்தான், அஸ்ஸாம், பஞ்சாப். 197வது கேள்வி. பசுமை புரட்சியின் காரணமாக இந்தியாவில் இயந்திரமயமாக்கலால் வேலையின்மை பிரச்சினை பாதிக்காத மாநிலம். பசுமை புரட்சியின் காரணமாக இந்தியாவில் இயந்திரமயமாக்கலால் வேலையின்மை பிரச்சினை பாதிக்காத மாநிலம். என்னுடைய ஆப்ஷன்ஸ் அஸ்ஸாம், தமிழ்நாடு, பஞ்சாப், மேற்கு வங்காளம். 198வது கேள்வி. கிரிஷன்னதி யோஜனா என்ற திட்டத்தில் டேஷ் திட்டங்கள் உள்ளன. கிரிஷநிதி யோஜனா என்ற திட்டத்தில் டேஷ் திட்டங்கள் உள்ளன. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 12, 13, 11, 10. 199வது கேள்வி. SMAM என்பது இதனுடைய ஆப்ஷன்ஸ் வேளாண் இயந்திரமயமாதலுக்கான துணை இயக்கம், ஒருங்கிணைந்த தோட்டக்கலை வளர்ச்சிக்கான இயக்கம், வேளாண் கூட்டுறவு குறித்த ஒருங்கிணைந்த திட்டம், தேசிய மின் ஆளுமை திட்டம். இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வியும் யூனிட் 8னுடைய 200வது கேள்வியும் நாம் பார்க்குறோம். கீழ்கண்டவற்றில் எது நீடித்த நிலையான வேளாண்மைக்கான தேசிய இயக்கம்? கீழ்கண்டவற்றில் எது நீடித்த நிலையான வேளாண்மைக்கான தேசிய இயக்கம்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் SMAE, SMSP, SMPPQ, NMSA. அனைவரும் உங்களது விடைகளை எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை உடனடியாக இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்கள் மதிப்பெண்களையும் அதற்கான விடைகளுடன் கூடிய PDF ஃபைலையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தேர்வை நீங்களும் எழுத விரும்பினீர்கள் என்றால் கட்டணம் கட்டி இந்த குழுவில் சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம். அதற்கான விளக்கங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மனமார்ந்த வாழ்த்துகளுடன் உங்கள் சாக் பீஸ் அகாடமி.